அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, முருகன் பக்தர்கள் வந்து கடன் பிரச்சனையால மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல வந்து உங்களுடைய கடனை அடைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமா அந்த கடன் பிரச்சனை வந்து அடைய ஆரம்பிக்கும். முருகன் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நீங்க கட்டாயமாக இத செய்து பாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். முருகன் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும், அன்பு இருப்பவர்கள்லாம் இத செய்து பாருங்க. 100% உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முருகர் உங்கள காப்பாற்றி கொண்டு வருவார். அவர் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வேண்டுங்க. முருகர் நம்மள காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் நமக்கு கடன் பிரச்சனை தீரும். நான் வந்து முருகன முழு மனதோட நம்பினேன். அதனால எனக்கு பல பிரச்சனைகள் வந்து எனக்கு முருகன் தீர்த்து வைத்தார். அதில முக்கியமாக கடன் பிரச்சனையும் பாதி தீர்த்து வைத்தார். எனக்கு வந்து என் முருகன் தான் எனக்கு தீர்த்து வைத்தார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. எதற்காக அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு கடன் வந்துருச்சுங்க. அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஏன்னா, நமக்கு கொஞ்சம் 1,00,000 2,00,000னா நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். நம்ம மந்த்லி சேலரி வைத்து அப்படியே போட்டு சமாளிச்சிடலாம். அதிகமாக வந்தப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. இருக்கிற ஜுவல்ஸ் தான் நாங்க வந்து அடமானத்தில வச்சு தான் நாங்க பார்த்துட்ருந்தோம் எல்லாமே. இப்படியே நமக்கு நாட்கள் போய்க்கிட்டே இருந்தது. எனக்கு வந்து முருகன் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது முருகன் வந்து நமக்கு வந்து கடன் தீர்ப்பதற்கான வழிகள் கொடுப்பாரு அப்படின்ட்டு. அவர் மேல நம்பிக்கை வைத்து தான் நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே எனக்கு நல்லா பாசிட்டிவா போய் முடிஞ்சது. அதனால தான் நான் வந்து சொல்லுவேன், எப்பவுமே கடவுள்ட்ட வந்து வழி கேளுங்க, அவர் வழி காமிப்பாரு அப்படின்ட்டு. நானும் பார்த்தீங்கன்னா, அந்த கடன அடைப்பதற்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்த பயன்படுத்துவேன். அந்த கடன அடைக்கிறதுக்காக. ஏன்னா, நான் முருகன்ட்ட அடிக்கடி கேட்பேன், "இந்த கடன் வந்து நாங்களா ஏற்படுத்தல, நீயா எங்களுக்கு குடுத்தது. இதிலிருந்து எப்படி மீண்டு வருவதற்கான வழிகள சொல்லு முருகா!" அப்படி இதே தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். எப்பவுமே முருகன்ட்ட வந்து நான் எப்பவுமே பேசுறது தான் அதிகம். அவர கும்பிடுறத விட அதிகமா பேசுவேன். அது என்னுடைய பழக்கம். ஏன்னா, எனக்கு வந்து ரொம்ப பிடித்த கடவுளே முருகன் தான். அதற்கப்புறம் தான் எனக்கு மற்ற கடவுள். ஏன்னா, எனக்கு வந்து முருகன் தான் எனக்கு வந்து என்னுடைய பிள்ளை ரூபத்தில் வந்து பிறந்திருக்கார் அப்படிங்கிறத நான் எப்போதுமே நினைப்பேன். ஏன்னா, அவ்வளோ பிடிக்கும். எனக்கு முருகன்னா உயிர் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஆனா, முருகன் மீது அதிகமா வெறுப்பு நான் காட்டுன நாள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்ப கிடையாது. அது அறியாமல் நடந்தது. இப்போ ஒரு 5, 6 வருடத்திற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, முருகன ரொம்ப வெறுப்பேன். எப்போது ஆன்மீகம்லாம் நல்லா புரிந்ததோ, அப்போது பார்த்தீங்கன்னா, கடவுள் மேல எனக்கு வெறுப்பே கிடையாது. எதற்காக நம்ம வெறுப்பு காட்டுறோம் அப்படின்னா, நம்ம ஒண்ணு நினைப்போம் அது நடக்காது. நான் இப்படிலாம் சாமி கும்பிட்டுட்டேன், நீ எனக்கு நடத்தி வைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பு, கோபம்லாம் வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் எனக்கு அறியாமல் நடந்தது. எப்போதும் எனக்கு முருகனை பற்றி முழு எல்லாமே தெரியுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த கடவுள் மேலேயும் கோவம் வராது. கடவுள் எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. அதே போல தான் எனக்கு சூழ்நிலை காரணமாக கடன் வந்தப்போ, முருகா இப்படி எனக்கு கடன் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? நீ கொடுத்த கடனை நீயே எனக்கு சரி பண்ணி கொடு. ஏதாவது ஒரு வழிகளை கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையாக நான் இருப்பேன். நம்பிக்கையாக இருந்து தான் இப்போ நான் வெற்றி பெற்றிருக்கேன்னே சொல்லலாம். நிறைய கடன் இருந்ததுங்க. அதில் நான் பார்த்தீங்கன்னா நிறையா கடனை அடைச்சிட்டேன். அதற்கு பார்த்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு, எனக்கு வந்து என் முருகன் கொடுத்த வழிகள் தான். நானும் ஒரு சில நேரத்தை ஃபாலோ பண்ணுவேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை, சனிக்கிழமை சனி ஹோரை, குளிகை நேரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்த நேரம், இதெல்லாம் நான் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். அது ஃபாலோ பண்ணனால தான் என்னமோ தெரில, கடன் சீக்கிரமாக அடைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து இப்போ அடைக்கிற சக்திக்கு வந்தாச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா, அடைக்க முடியாத சக்தி. முடியலடா சாமி அப்படிங்கிற மாரி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவு ஓகே தான். இது வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 10,00,000க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே தான் அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1,00,000 2,00,000 3,00,000 இல்ல 4,00,000 ஒரு 5,00,000த்துக்குள்ள இருக்கிறவங்க ஓரளவு வந்து சமாளிச்சுருவாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு 5 லேக்ஸ் மேலே கடன் போயிருச்சு அப்படின்னா சத்தியமாக முடியாது. ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். ரொம்ப அதிகப்படியான கவலைகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நேரம்லாம் கடன் அடைப்பதற்கான ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் நிம்மதியாக ஒரு தூக்கம் கூட வராதுங்க. நம்ம என்னதான் கடவுள் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரி, அந்த ஒரு சில நிமிடங்கள் நமக்கு கண்ணீர் வந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல தான் நானும் அனுபவிச்ச காலம்லாம் இருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா, நான் எதற்குமே பயப்பட மாட்டேன். ரொம்ப தைரியமாக நான் இருப்பேன். இப்போ எனக்கு தைரியத்தையும், ஒரு மனப்பக்குவத்தையும், வாழ்க்கைலாம் இதெல்லாம் என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாரி எனக்கு புரிய வச்சது ஃபுல்லாக முருகன் தான். நான் இப்போ வந்து எதுக்குமே பயப்பட மாட்டேன். யாருக்குமே பயப்பட மாட்டேன். ஏன்னா, இதை விட நான் இனி என்ன கஷ்டம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி துணிச்சல் கொடுத்தது முருகன் தான். எனக்கு எதிர்பாராத விதமாக செலவு அளவுக்கு அதிகமான
வீண் கடனை கொடுத்தது கடவுள் தான். அந்த கடன்லேருந்து என்னை மீட்டு எடுத்ததும் கடவுள் தான். வாழ்க்கையை புரிய வச்சதும் கடவுள் தான். எல்லாத்துலேயும் அடிபட்டாச்சுங்க. ஒரு சோதனை இல்லை, 2 சோதனை இல்லை, வாழ்க்கையே எனக்கு சோதனையாக தான் இருந்தது. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் நான் எதிர்த்து போராடி 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 இப்போ எனக்கு வாழ்க்கையினாலே ரொம்ப சுவாரஸ்யம் ஆயிடுச்சு. வாழ்க்கையை பார்த்துல கவலைப்பட மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து அவ்வளோ தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் கடவுள் என்னமோ என்னன்னு தெரில என்னை வச்சு செஞ்சுட்டாரு. என்னை வந்து படாத பாடு படுத்தி எடுத்து விட்டார் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். அதிகப்படியான மன உளைச்சல், அதிகப்படியான அழுகை, அதிகப்படியான கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்குறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நான் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் சரி ஒரு கடனை பற்றி பேசும்போதோ, ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை பற்றி பேசும்போதோ நிறையா பார்த்திங்கன்னா நான் என்ன அறியாமல் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, நான் வீடியோவில் அது பேசலாம், நான் பேசவே மாட்டேன். என்னுடைய கண்டென்ட் வேறையாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஆகுது அப்படின்னாலே எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு கஷ்டம் நீங்கள் சொல்லும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, இன்னமும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறது நிறையா இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் தைரியம் இருக்க தான் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் தூசி மாதிரி ஆகும் அப்படிங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் நிறையா பார்த்தேன்னா உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது காரணம். ஏன்னா இப்போ இருக்கிற என்னுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இதுக்கு மீறி நீ எனக்கு என்ன பிரச்சனை நீ வந்துட போகுது, இதை விட நான் கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருப்பேன். அந்த மனநிலைக்கு நான் வந்ததுனால எனக்கு வந்து எதுவுமே ஒரு கஷ்டமாகவே தெரியல, எதுவுமே பிரச்சனை மாதிரி தெரியல. காலங்கள் வந்து நமக்கு கடத்தி கொடுத்துரும். இன்னொன்று அது நம்ம புரிஞ்சுக்கிடணும். முதல்ல எதுவுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைங்கிறதே இல்லைங்க. பிரச்சனை அப்படி நம்ம நினைக்கும் போது தான் அது பிரச்சனை. சரி ஓகே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பொங்கமே சரியாயிடும். இப்போ அதே போல் தான் நான் கடன்லாம் பார்த்தீங்கன்னா நான் லட்சக்கணக்கான கடனை நான் ஒரு 80% நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். அது எப்படி முடிஞ்சதுன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டு மற்றும் ஒரு சில நேரத்தை நான் பயன்படுத்துகிறதுனால மற்றும் ஒரு நம்பிக்கை இருக்கட்டும், சரி பண்ணிடலாம், இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியமும் எல்லாமே இருக்கிறதுனால தான் நான் வந்து ஓரளவு நான் சரி பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கானனால தான் உங்களுக்கு நான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறது காரணம் அதுதான். நம்ம பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி எல்லாமே ஒரு ஐடியாவை நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா கடனை அடைக்க முடியும். நிச்சயமாக 100% நமக்கு வந்து கடனை அடைக்க முடியும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது. கடன் அடைப்பதற்கான சக்தி ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம வந்து கடன் இருக்குன்னு கவலைப்படக்கூடாது. அதை அடைப்பதற்கான முயற்சி எடுக்கும்போது அது சரியாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பல பதிவில் சொல்லியிருக்கிறேன். அதுதான் உண்மை. நான் கவலைப்படும் நேரம்லாம் கண்ணீர் தான் வரும். அதை போராடும் போது தான் நான் எழுத ஆரம்பிப்பேன். நான்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டில் கால்குலேஷன் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதிகமாக யோசிப்பேன். நான் எப்படி இதுக்கு என்ன எவ்வளோ செலவு பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படியே யோசிச்சு தான் நான் பல கடனை முடிச்சாச்சு. அது வந்து எனக்கு வந்து முருகன் தான் என்னை வந்து என் கடனை அடைப்பதற்கான ஒரு பூஸ்ட்டை கொடுத்தாரு அப்படிங்கிறதே என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் முருகருடைய பக்தர் தான். எனக்கு நிறையா கடவுள் பிடிக்குங்க. எனக்கு முருகர் மட்டும் இல்லை, எல்லா கடவுளும் பிடிக்கும். ஆனால் உயிர் பார்த்தீங்கன்னா முருகர் மட்டும்தான். ஏன்னா அவரை தான் நான் அதிகமாக திட்டுவேன். ரொம்ப அன்பாக நான் இருக்கிறதும் முருகர் மட்டும்தான். எனக்கு அவர் மேலே ரொம்ப அன்பு அதிகமாகவே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா முருகர் அப்படிங்கிறத விட என்னோடய வீட்டில் இருக்கிறவர் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். அதுக்காக நான் எப்போ பார்த்தாலும் சுவாமி கும்பிடுவேன், எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணுவேன்லாம் சத்தியமாக கிடையாது. அவருக்கு உரிய நாள் அன்னைக்கு மட்டும்தான் அவரை நான் கும்பிடுவேன். மற்ற நாள் வந்து மனசில் எப்போதுமே இருப்பார். அவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் எனக்கு பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைத்தவரும் என்னுடைய முருகன் தான், பிரச்சனை கொடுத்தவரும் அவர் தான். என்னை வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாரா என்னன்னே எனக்கே தெரியல. ஆனால் நிறைய பிரச்சனையை அனுபவிச்சனால தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது. அதுதான் உண்மை. நல்ல பிரச்சனையை அனுபவிக்கிறவங்க, நல்லா வாழ்க்கையில் வந்து படாத பாடுபடுறவங்க தான் அவங்க தான் ஸ்ட்ராங்காக மாறுவாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு மீறி நீ எந்த பிரச்சனை பார்க்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு கொடுத்துரும். அதே தான் எனக்கும் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ராங்கு கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ எதை பற்றியுமே நான் கவலைப்பட போகிறது கிடையாது, கவலைப்படவும் மாட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் இருக்கும்போது யூடியூப் சேனலில் பார்க்குறது, டிவி பார்க்குறது, என்னுடைய வந்து வேலைகளே வித்தியாசமாக இருக்கும். என் நேரம் நோட்டை எடுத்துக்கிட்டு எதாவது எழுதிக்கிட்டு இருப்பேன், எதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி தான் நான் இருப்பேன். என் நேரம் ஏதாவது கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் மணி விஷயமாக தான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி எனக்கு இப்படியே தான் டைம் போய்கிட்டே இருக்கும். எதையும் நினச்சி யோசிக்கிறதுக்கெலாம் இப்போ எனக்கு டைமே கிடையாது. எனக்கு ஏதாவது இன்றைக்கி என்ன நாள் வருது அதற்கேற்ற பதிவு ஏதாவது போடணுமானா போட்டுருவேன். எனக்கு 2 சேனல் இருக்குது.
அதனால் நான் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருந்துக்கிட்டே தான் இருப்பேன். எதை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமும் இருக்காது. முதல்ல எனக்கு என்ன தேவை, என் வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்னுடைய கடன் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்படி தான் நான் யோசிப்பேனே தவிர நம்ம தேவையில்லாமல் இந்த டிவியை பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நான் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். டிவி வந்து எப்போதும் நான் பார்ப்பேன் அப்படின்னா வீட்டில் வேலைகள் பார்க்கும்போது நம்ம சாங்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நான் கேட்குறது, ராமாயணம் பார்ப்பேன். இதுதான் என்னுடைய வந்து ரொட்டீன். மற்றபடி வந்து வீணா சீரியல்லாம் மெனக்கட்டுலாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ப்பேனே தவிர தேவையில்லாமல் நான் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா பேசாமல் படுத்து தூங்கிறது. இந்த மாதிரி தான் வாழ்க்கை ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது எனக்கு. நான் ரொம்ப கவலைப்பட்ட ஒரு காலம் போய் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறின காலம் வந்தது. அது வந்து கடவுளுடைய அருளால் தான். இப்போ வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த கடன் சரியாக போயிடும். இப்போ நான் எதற்கு என்னுடைய பிரச்சனைகள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் நிறைய பதிவுகள் கொடுத்துட்டேன். நேரம் இந்த பூஜை பண்ணுங்க, அந்த பூஜை பண்ணுங்கன்னு நான் கொடுத்துருக்குறேன். வாழ்க்கையை எப்படி நம்ம கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதே நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் விருப்பப்படுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோருமே சரி, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குங்கிறீங்க, நிறைய பேர் வந்து கடன் இருக்குங்கிறீங்க, நிறைய பேர் வந்து குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வித பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வித பிரச்சனையும் நம்மளால் சரி பண்ண முடியும். அதுதான் உண்மை. கொஞ்சம் நம்ம புத்திசாலித்தனமாகவும் யோசிக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், கடவுள் நம்பிக்கையும் இருக்கணும். இந்த மூன்றுமே நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் சரியாயிடலாம். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை கூட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அதை பார்த்து பயப்படாதீங்க, அதை கூட சேர்ந்து போய்கிட்டே இருங்க. சரி, அந்த பிரச்சனை என்ன தான் செய்ய நம்மளை காத்திருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா அது காலமே அதை சரி பண்ணி விட்டுரும். நம்ம அதை பார்த்து பயந்து பயந்து அதுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து பிரச்சனை அதிகமாகிக்கிட்டு இருக்கும். இது வந்து குடும்பத்திலேயும் அப்படி தான். இப்போ ஒரு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா எதிர்த்து சண்டை போடக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது தானாக சரியாயிடும். மனசுக்குள்ளே ஏதாவது கவலைகள் இருக்குது அப்படின்னா சொல்லணும், மனசை விட்டு பேசணும். நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை பார்த்தாலே புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அது வந்து முடியாத காரியம். நமக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து ஷேர் பண்ணணும். முதல்ல சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சொல்லணும், ஷேர் பண்ணணும். மனசுக்குள்ளே போட்டு குழம்பக்கூடாது. ஒரு கணவன் மனைவி வந்து சிறப்பாக வாழணும். அதுதான் நம்ம வந்து அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே வெற்றி. சண்டை வரலாம். அதாவது சண்டை போட்டால் தான் அந்த உறவே வந்து இனிமையாகும். சண்டையிலே வாழ்க்கை போயிடக்கூடாது. கொஞ்சம் எப்போதுமே மெச்சூரிட்டியாக நம்ம யோசிக்கணும். ஒரு 23 வயசு ஆயிடுச்சுனாலே நீங்கள் மெச்சூரிட்டியாக முழுசாக நீங்கள் மாறிடணும். அதுதான் ரொம்ப சிறப்பானது. சின்ன வயசுலேயே இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா மெச்சூரிட்டியாக மாறணும். இப்போ நிறைய பேர் 35 வயசு 40 வயசு ஆனாலே நிறைய பேர் மெச்சூரிட்டி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. குழந்தைத்தனமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. நல்லா மெச்சூரிட்டியாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம செயல்படணும். மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க, மற்றவங்க பேச்சு எப்போதுமே கேட்கக்கூடாது. மற்றவங்க பேச்சு கேட்டு எப்போதுமே குடும்பத்தில் வந்து சண்டை போடக்கூடாது. அது என்றைக்குமே ஆபத்து தான். நமக்கு ஏதாவது தப்புன்னு பட்டுன்னா நம்ம கேட்கலாம். அப்படி தான் இருக்கணுமே தவிர மற்றவங்க அதை சொல்கிறாங்க, மாமியார் சொல்கிறாங்க, நம்ம அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டையே போடக்கூடாது. அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை வரக்கூடாது. அடுத்தவங்க 3வது மனிதர்களால் சண்டை வரக்கூடாது. நம்ம கையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. அதே போல் இந்த கடனை அடைப்பதற்கான நான் வழிகள் சொன்னேன் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுடைய கடன் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கடன் வந்து அடைக்கணும் அப்படின்னா, இப்போ நகை ஜுவல்ஸ்லாம் நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்கன்னா குளிகை நேரம்னு ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் கட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி ஹோரை, சனிக்கிழமை 1 to 2 காலை வந்து நம்மளால் கட்ட முடியாது. 6 to 7, இரவு 8 to 9 வரும். அந்த நேரத்தில் கட்ட முடியாது. சனிக்கிழமை 1 to 2, செவ்வாய்க்கிழமை 1 to 2 செவ்வாய் ஹோரை வரும். இந்த நேரத்தில் நம்ம கடன் அடைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அடையும். அதே போல் பார்த்தீங்கன்னா மைத்ரேய நேர முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரம் வந்து ஆன்மீக ரீதியப்படி நமக்கு வந்து கடன் அடைப்பதற்கான உகந்த நேரமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா இது அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்கணமும் சேர்ந்த நேரம் தான் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதே போல் அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்கணமும் அதுக்குள்ள நேரம் தான் நமக்கு வந்து இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க. அதாவது இது மாதத்துக்கு வந்து 1 முறை அல்லது 2 முறை தான் இந்த நேரம் வரும். அதில் முக்கியமான வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 முறை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் அடைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது கடனுக்காக ஒரு அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, அந்த நேரத்தில் வந்து நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகனை நினைத்தோ அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளை நினைத்தோ பிரார்த்தனை பண்ணிட்டு எடுத்து வச்சிங்கன்னா அந்த கடன் வந்து சீக்கிரமாக அடையும். இந்த கடன் அடைப்பதற்கான ஏப்ரல் மாதம் மைத்ரேய முகூர்த்த நேரம் எது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி ஒன்று வருகின்றது. புதன்கிழமை அன்னைக்கு வரும். நமக்கு இரவு நேரத்தில் கடன் அடைப்பதற்கான நேரம் வந்து அமைந்திருக்கின்றது. 8:27
10:41 வரை நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து கடன் அடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் வந்து நீங்கள் வெளி ஆளுங்கிட்ட யார்ட்டா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பணம் வந்து நீங்கள் கூகுள் பே இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு ₹100 நீங்கள் குறைஞ்சதை எடுத்து ஒரு கவரில் வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு பர்ஸில் வந்து வச்சுருங்க. அவங்களுடைய பேரை நினச்சி அவங்களுக்கு நான் கடன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் வந்து கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சிடணும். அப்படி எடுத்து வைத்துட்டு நீங்கள் இன்னொரு தடவை கடன் கொடுக்கும்போது அந்த ரூபாய் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். உங்களால் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும், ஒரு ₹1000 10,000 இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சிடணும். அதே போல் இன்னொரு நாள் வருது, ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அது எப்போது வருது அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் வருது. 5:12 7 மணி வரை நமக்கு இருக்குது, காலை 7 மணி வரை. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கடன் கொடுப்பதற்காக ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து இந்த ரூபாவை எடுத்து நீங்கள் ₹1000 இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து முருகன் பார்த்துக்கிட்ட போய் வச்சுருங்க. இந்த நேரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை 5:12 7 மணி வரை இருக்குது. இந்த 7 மணிக்குள்ளே எடுத்து அந்த ரூபாய் வச்சுட்டு பிற திங்கக்கிழமை போயிட்டு அல்லது செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்கள் வந்து கடனை அடைப்பதற்கான நகையை வந்து இருக்குது அப்படின்னா அடமானத்தில் வந்து கட்டுவதற்காக நீங்கள் பேங்கில் போய் கட்டிடலாம். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இப்படி செய்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வந்து அடைச்சாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து வெற்றியாக நம்ம மாறலாம். நிறைய எஃபோர்ட் போடணும். கடன் அடைக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய எஃபோர்ட் போடணும். அதாவது கால்குலேஷன் தான். கால்குலேஷன் வச்சு தான் நம்ம வந்து கடனை அடைக்க முடியும். நம்ம வாட்டில் இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கடன் அடைக்க முடியாது. தேவை என்னமோ அதை மட்டும் தான் நம்ம வாங்கணும். எல்லாத்தையும் நம்ம குமிச்சோம் அப்படின்னா, எல்லாத்தையும் வாங்கி குமிச்சோம் அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக கடன் அடைக்க முடியாது. எல்லாத்தையும் எழுதி வைங்க. எவ்வளோ செலவாகுது இந்த மாதிரி எடுத்து வைங்க. அதே போல் இப்போ மந்த்லி 1ஆம் சேலரி வருது இல்லையா, அந்த சேலரியை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு செலவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு எடுத்து வச்சுட்டு அடுத்து கடனை அடைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே. ஆனால் வீட்டில் எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு குறைஞ்சது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு குறைஞ்சது எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஒரு 10,000க்குள்ளே இல்லை 5,000க்குள்ளே கட்டாயமாக வீட்டில் இருக்கணும். ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதாவது பைக்கு, காரு, இல்லைன்னா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒன்று டக்குன்னு நமக்கு தேவைப்படும். பைக்கில் பார்த்தீங்கன்னா இதே போல் எங்களுக்கும் ஒரு சமயம் நடந்தது. திடீர்னு எங்கள் பைக்கே பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு 10 to 15க்குள்ளே கேட்குறாங்க. அதாவது 10,000 to 15,000க்குள்ளே கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது நம்ம என்ன செய்கிறது? எமர்ஜென்சி ஃபண்டு இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செலவு பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கணும். குறைஞ்சது ஒரு 10,000 நம்ம வைத்திருக்கணும். எல்லாத்தையும் போய் கடனை கட்டிடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிடக்கூடாது. ஒரு கால்குலேஷன் போட்டு தான் நீங்கள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்லி செலவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கிராசரி, கேஸ் செலவு வரும், அப்புறம் மொபைல் ரீசார்ஜ் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ், கிராசரி இதெல்லாம் வரும். பிறகு சீட்டு இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மந்த்லி வந்து கம்பல்சரி செலவு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிவிட்டு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் இப்போ ஒரு ₹10,000 உங்களுக்கு செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ₹2,000 சேர்த்து செலவுக்கு நீங்கள் எழுதிக்கிடணும். எழுதிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து டைட்டாக பிடிக்காது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா எதுக்கு எக்ஸ்ட்ரா ₹2,000 போட சொல்கிறேன் அப்படின்னா முன்னும் பின்னும் நமக்கு செலவாகும். அதாவது இப்போ வந்து திடீர்னு குழந்தைங்க ஏதாவது கேட்பாங்க, திடீர்னு ஹோட்டலில் ஏதாவது கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ₹2,000 போடுறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஒருவேளை வந்து அதில் வந்து செலவு பண்ணலை நீங்கள், அதில் எனக்கு மிச்சமாயிடுச்சு ஒரு 3,000 இந்த மாதிரி மிச்சமாயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் கூட நீங்கள் வச்சிடலாம். இல்லைன்னா தனியாக நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்து கூட சேர்த்து இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைத்து தான் நீங்கள் வந்து கடனை கட்டணும். கடனை நீங்கள் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தைரியமாக இருக்கணும். கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் இருக்கலாம். என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் வேணும். எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் உண்மைய சொல்லப்போனா கடவுளுக்கு நான் நன்றி தான் சொல்லுவேன். ஏன்னா, நான் வந்து எல்லா வித பிரச்சனையும் நான் பார்த்துருக்கிறேன். எல்லா வித பிரச்சனையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா, பண பிரச்சனைய நான் அனுபவிச்சது கிடையாது. நான் வந்து எங்க வீட்லயும் சரி, என் பிறந்த வீட்லயும் சரி, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அது அம்மா, அப்பா பார்த்துக்கிடுவாங்க. இங்க புகுந்த வீட்லயும் சரி, என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அளவுக்கு அதிகமாக மாறும்போது நம்ம தடுமாற்றம் நமக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனை வரும்போது நான் கத்துக்கிட்டது அது. பண பிரச்சனையும் வரும்போது பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதும் நான் கற்றுக்கிட்டேன். உண்மையை சொல்லப்போனால் அதுதான். பணத்தோட அருமையே எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. பண பிரச்சனை வந்த பிறகு தான் பணத்தோட அருமை தெரிஞ்சது. நான் கால்குலேஷன்லாம் போட்டு பழக்கமே கிடையாது. பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே கணக்கு பார்த்துட்டே தான் இருப்பேன். ஒவ்வொரு ரூபாய்க்கும் இது இங்கே போச்சு, அது இங்கே போச்சுங்கிறது கணக்கு பார்த்துட்டே தான் இருப்பேன். இப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன் நான். பண பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்பிக்கை இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு கடனை பார்த்து ஐயோ இவ்வளோ கடனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
நம்ம வந்து தைரியமாக இருந்தோம்னா அது நமக்கு சிம்பிளாகிடும், எளிமையாகிடும். தைரியம் இல்லை அப்படின்னா அது பெரிய பாரமாயிடும். நம்மளுடைய மனசு தான் எல்லாமே காரணம். பாசிட்டிவிட்டியாக இருங்க, நம்மளால் முடியும், எல்லாம் முடியும், கடவுள் அருளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியோடு இருங்க, எல்லாமே சரியாக போயிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடன் இருப்பவர்களுக்கு அந்த பதிவு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தளவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.